ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சிகரமான எவரெஸ்டுக்கு கூட நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா உலகத்திலேயே அதிக ஆழமான மரியானா ட்ரெஞ்சுக்கு வெறும் 30 பேர் தான் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த மரியானா ட்ரெஞ்ச் எங்க இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன மர்மங்கள் இருக்குன்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த உலகத்துல நடக்கிற எல்லா பரபரப்பான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போகுது. இப்ப நாம வீடியோக்குள்ளாடி போகலாம். கடல்ல இருக்கிற அந்த ஒரு ஆழமான பகுதி தான் மரியானா ட்ரெஞ்ச். இது கடல்ல மட்டும் கிடையாது, இந்த பூமியில இருக்கக்கூடிய மிகவும் ஆழமான பகுதி. இது எங்க இருக்குன்னா பிலிப்பைன்ஸ்ல கிழக்கு பகுதிகளில், அதாவது மரியானா தீவுல இருந்து கிழக்கு பகுதியில 20 கிலோமீட்டர் தொலைவுல கடலுக்கு அடியில அமைஞ்சிருக்கு. இந்த மரியானா ட்ரெஞ்ச் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா அரை நிலா வடிவத்துல, அதாவது ஹாஃப் மூன் வடிவில தான் இருக்கும். இது எப்படி உருவாச்சுன்னா பூமியோட தட்டுகள், அதாவது டெக்டோனிக் பிளேட்ஸ் ஒண்ணுக்கொன்னு மோதி ஒரு பிளேட்ஸ் எர்த்தோட மேண்டில்ல நோக்கி போறதுனால தான் உருவானதா சொல்லப்படுது. இந்த மரியானா ட்ரெஞ்சோட நீளம் மட்டுமே 2550 கிலோமீட்டர்ஸ், அகலம் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்ஸ், இதோட ஆழம் மட்டுமே கிட்டத்தட்ட 7 மைல்ஸ் இருக்குமா. இந்த உலகத்தோட உயரமான பகுதியான மவுண்ட் எவரெஸ்ட் அப்படியே மரியானா ட்ரெஞ்ச்ல வச்சா அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை தாண்டி 1.6 கிலோமீட்டர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குமா. அந்த அளவுக்கு பயங்கர ஆழமான பகுதி தான் இந்த மரியானா ட்ரெஞ்ச். இந்த மரியானா ட்ரெஞ்ச் தான் உலகத்தோட ஆழமான பகுதி. இத சேலஞ்சர் டீப்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல இருக்கிற 2வது டீப்பான பகுதியும் மரியானா ட்ரெஞ்ச்ல தான் இருக்கு. அதோட பேரு சிரீனா டீப். இது கடலோட மேற்பகுதியில இருந்து கிட்டத்தட்ட 10,809 மீட்டர் ஆழத்துல இருக்கு. இவ்வளவு ஆழமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியை யுஎஸ் கவர்மெண்ட் பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிச்சு இத பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிக்கல அப்படின்னா எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு இந்த இடத்தை நாசம் பண்ணிடுவாங்க. அதுக்காக அந்த மரியானா ட்ரெஞ்சுக்கு யாருமே போக முடியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா யுஎஸ் கவர்மெண்ட் போறதுக்கு பர்மிஷன் கொடுக்க தான் செய்யறாங்க. ஆனா அதை குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கறாங்க. அதுவும் அது யார் யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச் பீப்புளுக்கு மட்டும்தான் கொடுக்கறாங்க. எதுக்காக அவங்களுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுக்கறாங்கன்னா இது ஒரு டேஞ்சரஸான பிளேஸ். கடலுக்கு அடியில ரொம்பவே டார்க்கா இருக்கும், பக்கத்துல என்ன இருக்குன்னே தெரியாது. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற டெம்பரேச்சர் ஃப்ரீசிங் லெவலை விட அதிகமாவே இருக்கும். இதுக்கு மேல மரியானா ட்ரெஞ்ச்ல இருக்கிற அழுத்தம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதோட அழுத்தம் கடற்பரப்புக்கு மேல இருக்கிற அழுத்தத்தை விட 1000 மடங்கு அதிக அழுத்தமா இருக்குமா. ஒவ்வொரு சதுர மீட்டருக்கும் கிட்டத்தட்ட 703 கிலோமீட்டர் அழுத்தமா இருக்குமா. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா மனுஷனோட தலையில கிட்டத்தட்ட 50 பெரிய விமானங்கள், அதாவது ஜம்போ ஜெட்ஸை தூக்கி வச்சா எவ்வளவு அழுத்தம் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா இருக்குமா. இந்த மரியானா ட்ரெஞ்சை எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1875வது வருஷம் பிரிட்டிஷ் HMS சேலஞ்சர் அப்படிங்கிற கடலோட வரைபடத்தை வரைகிறதுக்காக எக்கச்சக்க இடங்களுக்கு போய் கடலை அளந்துட்டு இருந்தாங்க. அப்படி அளந்துட்டு இருக்கும் போதுதான் கடலோட மிகவும் ஆழமான பகுதியை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒரு பகுதியை கண்டுபிடிச்ச உடனே அதோட ஆழத்தை கண்டிப்பா அளந்தே ஆகணும்னு சொல்லி அந்த டைம்ல இருந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆழமான பகுதியை அளக்க ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணப்ப அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் 4475 ஃபேத்தோம்ஸ், அதாவது 5 மைல்ஸ் இல்லது 8 கிலோமீட்டர்ஸ் கூட சொல்லலாம். இதுதான் மரியானா ட்ரெஞ்சோட டோட்டல் ஆழம் அப்படின்னு கணக்கிடப்படுது. அதுக்கு அடுத்ததா 1951வது வருஷம் பிரிட்டிஷ் HMS சேலஞ்சர்ஸ் 2 அப்படிங்கிற கப்பல் மரியானா ட்ரெஞ்சோட ஆழத்தை அளவிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் அவங்க அளக்கும் போது அவங்க கிட்ட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்தது. அதுதான் எக்கோ சவுண்டர் சிஸ்டம். அந்த ஒரு சிஸ்டமை வச்சு அந்த ஒரு ஆழத்தை அளவிடும் போது அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் 7 மைல்ஸ், அதாவது 11
கிலோமீட்டர்ஸ். இந்த ஒரு ஆழம்தான் சரியான ஆழமா இருந்தது. இப்படி ஒரு டீப்பஸ்டான பகுதியை கண்டுபிடிச்சதாலேயே அந்த ஒரு டீப்பஸ்டான பகுதிக்கு அந்த கப்பலோட பெயரையே வச்சாங்க. அதுதான் சேலஞ்சர் டீப். இந்த மரியானா ட்ரெஞ்சோட ஆழமான பகுதிக்கு முக்கியமான ரீசன் இந்த 2 HMS சேலஞ்சர் நேம் தானே தவிர அதுக்கு உள்ள போறதுக்கு ரொம்ப சேலஞ்சா இருக்கும். இந்த மரியானா ட்ரெஞ்சை எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆழமான பகுதியில மனுஷங்க எப்ப போனாங்கன்னா கிட்டத்தட்ட 60 வருஷங்களுக்கு முன்னாடி 1960ல ஜாக்கஸ் பிச்சார்ட் அண்ட் டான் வேலஷ் அப்படிங்கிற 2 பேரு US நேவியோட பேத்திஸ்கேப் அப்படின்னு அழைக்கப்படுற கிறிஸ்டி அப்படிங்கிற சப்மெர்சிபிள்ல ஏறிதான் இந்த மரியானா ட்ரெஞ்ச்ல பயணம் பண்ணாங்க. இந்த ஒரு ஜேர்னில அவங்க கடற்பகுதியோட மேல இருந்து ஆழமான பகுதிக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகிருச்சு. அப்படி அவங்க ஆழத்துக்கு அழைஞ்ச அப்புறமா கிட்டத்தட்ட 20 நிமிஷங்கள் அதே இடத்துல தங்கி இருந்திருக்காங்க. அப்படி தங்கி இருந்த 20 நிமிஷங்கள் சுத்தி இருக்கிற இடங்களை போட்டோஸ் எடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களால ஒரு போட்டோஸ் கூட எடுக்க முடியல. அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்க உட்கார்ந்திருந்த அந்த சப்மெர்சிபிள் கண்ணாடி ரொம்ப சின்னதா இருந்திருக்கு. அப்படி சின்னதா இருந்த அந்த கண்ணாடியில ஃபாக் நிறைய கிரியேட் ஆகி இருக்கு. அதனாலேயே வெளியே இருக்கிற எதையுமே கிளியரா பார்த்து போட்டோஸ் எடுக்க முடியல. ஆனா அந்த ஆழத்துல போட்டோ எடுக்க முடியலையே தவிர அந்த ஒரு ஆழத்துல பார்த்த சில விஷயங்கள் உலகத்தையே பயங்கரமா அதிர வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா சயின்டிஸ்டுமே இந்த ஒரு ஆழமான பகுதியில எந்த ஒரு உயிரினமும் வாழ்றதுக்கு வாய்ப்பில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஒரு பிளாட்டான ஃபிஷ்ஷை பார்த்துருக்காங்க. கடலுக்கு அடியில போக போக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஒரு மீனை பார்த்தோம்னு சொன்னப்போ யாருமே நம்பல. அதுக்கப்புறம் நேஷனல் ஜியோகிராஃபி இந்த ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. ஆனா அவங்க கூட இணைஞ்சு உலகத்தோட மிகப்பெரிய ஃபிலிம் மேக்கரான ஜேம்ஸ் கேமரான் அவரு தன்னோட படத்துக்கு ரிசர்ச்காக 2012ல தனியாவே இந்த மரியானா ட்ரெஞ்சுங்கிற டீப்பஸ்ட் பகுதியான சேலஞ்சர் டீப்க்கு போறாரு. அப்படி போறதோட மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான போட்டோஸை ரெக்கார்ட் பண்ணிட்டும் வராரு. அப்படி அவர் போனப்போ அவரை ரீச் பண்ண மேக்சிமம் ஆழம் எவ்வளவுனா 10,908 மீட்டர்ஸ் ரீச் பண்ணியிருக்காரு. இப்படி வரிசையா கொஞ்சம் பேரு அந்த சேலஞ்சர் டீப்க்கு போயிட்டு வந்திருக்காங்க. மொத்தமாவே 30 பேர் தான் இந்த ஆழத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் போயிருக்காங்க. மனிதர்களை தவிர்த்து எக்கச்சக்க ரொபோட்டிக் சப்மெர்சிபிள்ஸும் இந்த மரியானா ட்ரெஞ்சுக்கு போயிருக்கு. இந்த சப்மெர்சிபிள் முழுசாவே ரிசர்ச் பர்பஸ்க்காக மட்டும்தான் அனுப்பப்படுது. குறிப்பா 1995ல ஜப்பான் அனுப்பின கைகோ அப்படிங்கிற சப்மெர்சிபிள் இந்த ஒரு சப்மெர்சிபிள் எக்கச்சக்க டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. அப்புறமா 2020ல ஸ்பானிஷ் சப்மெர்சிபிள் இந்த ஆழத்தோட பாட்டம்க்கு போய் மேண்டல் ராக்ஸோட சாம்பிள்ஸை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு சாம்பிளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதுல நுண்ணுயிரிகள் இருந்ததா சொல்லப்படுது. இதுலயும் குறிப்பா 2012ல ஜேம்ஸ் கேமரான் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ்ல சில அனிமல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாரையுமே அதிர்ச்சியாக்கி இருக்கு. ஏன்னா ஃபுட்டே இல்லாத அந்த ஒரு ஆழத்திலையும் எப்படி உயிரினங்கள் வாழுதுன்னே ஆராய்ச்சியாளர்களுக்கு ஷாக்கிங்கா இருந்தது. அதுல முக்கியமான 3 ஆர்கானிசம்ஸை மரியானா ட்ரெஞ்சோட ஆழத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு ஸ்னோஃபயோஃபோரஸ், 2வது ஆம்பிபோட்ஸ், 3வது ஸ்மால் சி குக்கும்பஸ். அதுக்கு அப்புறமா 2010ல ஜாப்பனீஸ் மரியானா ட்ரெஞ்ச்ல ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு உயிரினம் அலுமினியமை சீ வாட்டர்ல அசால்ட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஒரு அலுமினியமை ஷீல்ட்ல யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இந்த டீப்பா ஒரு பகுதியில எப்படி இவ்வளவு உயிரினங்கள் வாழுதுன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போதுதான் இந்த ஆழமான பகுதியில இருக்கிற பாறைகள் மேல கடல் தண்ணி மோதும் போது மீத்தேன் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்கள் வெளியாகுது. இப்படி வெளியாகிற வாயுக்களை அப்சர்வ் பண்ணி தான் இந்த உயிரிகள் வாழ்ந்துட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இத பார்த்த உடனே அவங்களுக்கு ஆச்சரியமாவும் மர்மமாவும் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம 2017ல சயின்டிஸ்ட் மரியானா ட்ரெஞ்ச்ல இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ஃபிஷ் மாதிரி இருக்கிற இந்த மீனை மனிதர்கள் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லப்படுது. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா பிங்க்
கலர்ல இருந்திருக்கு. நார்மலா ஃபிஷ்க்கு மேல செதில்கள் இருக்கும். ஆனா 8000 மீட்டர்ஸ் ஆழத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு ஃபிஷ்க்கு அதோட மேற்பகுதியில செதில்களே இல்ல. வெறும் பாடி மட்டும்தான் அந்த ஃபிஷ்ல இருக்கு. பொதுவா மீன்கள் தங்களை பாதுகாத்துக்க செதில்களை தான் பயன்படுத்துது. ஆனா 8000 மீட்டர்ஸ்க்கு கீழே இருக்கிற இந்த ஃபிஷ் எப்படி செதில்கள் இல்லாம உயிர் வாழுது அப்படிங்கிறது மர்மமான ஒன்னாவே இருக்கு. அந்த ஃபிஷ்க்கு சயின்டிஸ்ட் மரியானா ஸ்னெயில் ஃபிஷ்னு பெயரும் வச்சாங்க. மனிதர்களால உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் கெமிக்கல்ஸும் இந்த மரியானா ட்ரெஞ்ச்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். இத பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.